உங்க அட்வைஸ் மேர பின்னி பூ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி வந்து இப்போ டென்ஷனா ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல முழுவதுமா பார்க்கலாம். சென்னை 28ங்கிற திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவங்க தான் விஜயலட்சுமி. நிறைய திரைப்படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. சினிமா வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல அவங்க சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கூட கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சது. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில தன்னுடைய குடும்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். விஜயலட்சுமியை பொறுத்தளவுல சோசியல் மீடியால அப்பப்போ புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற எல்லா விஷயத்தையுமே சோசியல் மீடியால பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடந்த வாரம் ஹாப்பி சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இந்த ஆட்டம் உனக்கு தேவையா, அம்மாவா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து மெசேஜ் வந்து போட்டிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கோவமான விஜயலட்சுமி வந்து ஓகே ஓகே, அம்மானா மூலையில் உட்காந்துட்டு அழணுமா, ஐயோ அவ்வளோதான், என் லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாத்துக்கும் அர்ப்பணிச்சிட்டேன், என் லைஃப்பில் நான் வந்து ஒரு தியாகின்னு, அதை வந்து நீ பண்ணு, உனக்கு வந்து செலவு வைப்பாங்க தியாக செம்மல்னு. நிறைய அம்மாக்களுக்கு குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமாவும் கண்டிப்பாக ஒரு லைஃப் வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், என்ன ஆசைப்படுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்க எந்த ட்ரெஸ்ஸு வந்து அணிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க எந்த ட்ரெஸ்ஸு அணியணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து அணிஞ்சிப்பாங்க. அவங்க எந்த வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்களோ அந்த வேலைக்கு அவங்க கண்டிப்பாக போவாங்க. ஒன்றை மாதிரி ஆளுங்களால தான் நிறைய பொண்ணுங்க வந்து டிப்ரெஷனில் இருக்காங்க. ஜட்ஜ் பண்ணுறத தயவு செய்து நிறுத்துங்க. நீங்கள் குடும்ப குத்து விளக்கா, இல்லை என்னால் இதை பண்ண முடியலையே நீ பண்ணுறியே அப்படின்னு சொல்லி பொறாமையில் இந்த மெசேஜ் வந்து போடுறீங்களான்னு தெரியல மேடம். உங்கள் அட்வைஸ் கூந்தலை நீங்களே பின்னி பூ வச்சு கொள்ளவும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோவமாக மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ விஜயலட்சுமி பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.